ஸஹீஹுல் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மல்லம் யக்ஸு வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கத்வி மாத்த அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மல்லம் யக்ஸு, யார் போர் செய்யவில்லையோ, யார் ஜிஹாது செய்யவில்லையோ, ஜிஹாதுடைய களம் இருந்து யார் ஜிஹாது செய்யவில்லையோ அவர், வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கத்வி, ஜிஹாதுக்கு கலந்து கொள்ள முடியவில்லை, எங்கேயோ நடக்கிறது, உடலால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிற நேரம், யார் நம்முடைய மனதை அலட்டி கொள்ளவில்லையோ, மனதால் போராடவில்லையோ, மாத்த அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக், அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு மரணித்து விட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் நடக்கக்கூடிய யுத்தங்கள், அவருடைய பாதிப்புகள், நானும் நீங்களும் முனாஃபிக்கா இல்லையா என்பதை பரிசோதனை செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நேரடி சோதனை, எங்களுக்கு மறைமுகமான சோதனை. அதாவது உலகத்தில் யுத்தங்கள் நடக்கிறது, முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அந்த பாதிப்பு நேரம் எங்களுடைய கல்புகள் அலட்டி கொள்ளவே இல்லை என்று சொன்னால், காலையில எழும்புறோம், ராத்திரி வருகிறோம், எங்க பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால், அந்த ஷாம் தேசத்தில், சிரியாவிலே, பலஸ்தீனத்திலே அந்த மக்கள் பாதிக்கப்படுகிற நேரம், யமனிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற நேரம், ஒரு வாட்டியாவது அல்லாஹ்விடம் கரமேந்தி, இறைவா அந்த மக்களுக்கு உன்னுடைய உதவி வேண்டும் யா அல்லாஹ், அவருடைய கல்புகளை எல்லாம் ஸ்திரப்படுத்தி விடு யா அல்லாஹ் என்று நாம் கேட்காவிட்டால், இந்த சபை என்னையும் உங்களையும் அளந்து பார்ப்பதற்கான சபையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சாதாரண வார்த்தை சொல்லவில்லை, மாத்த அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக், ஸஹீஹுல் முஸ்லிம்ல வருகிறது, அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு மரணித்து விட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் என்னிடம் முனாஃபிக்குடைய அடையாளம் இருக்கிறதா? உங்களிடம் முனாஃபிக்குடைய அடையாளம் இருக்கிறதா? நானும் நீங்களும் முஸ்லீமா முஃமினா என்று அளந்து பார்ப்பதற்கு இந்த உலக சம்பவங்கள் சிலது நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். அது சம்பந்தமாக எங்களுடைய கல்புகளுடைய உணர்வுகள் என்ன என்பதை நாங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம், நம்மிடமே விசாரித்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் முதலில் நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால், அதாவது இப்ப உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை நான் சொல்வதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க புரியணும். அதாவது ஹதீசுகளை பொறுத்தளவில் ஷாம் என்று தான் வருகிறது. ஹதீஸில் ஷாம் ஷாம் என்று தான் ஹதீசுகள் நிறைய நாம் பார்த்தால் ஷாம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். ஷாம் என்றால் என்ன? அதாவது அது புரிந்தால் மட்டும்தான் ஷாம் என்றால் நான் ஹதீஸில் சொல்லுகிற நேரம் உங்களுக்கு நன்றாக புரியும். நான் சொல்லக்கூடிய இந்த மெப்பையும் சரியாக புரிந்து கொண்டால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன, இன்றைக்கு நடப்பது என்ன, அதற்கும் மறுமைக்கும் எவ்வளவு நெருக்கமா இல்லையா என்பதை நீங்களே விசாரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாம் என்று சொன்னால் அந்த காலத்தில் ஒரு நிலப்பரப்பாக இருந்தது. இன்றைக்கு 4 நாடுகள், அதாவது பலஸ்தீன், ஜோர்தான், லெபனான், சிரியா. ஜோர்தான்ல ஒரு பகுதி, இந்த 4 நாடும் சேர்ந்த துருக்கியில ஒரு பகுதியும் வரும். இந்த 4 5வது நாடு, இது அத்தனையும் சேர்ந்தால்தான் ஷாம் என்று சொல்லப்படும். இப்போ இந்த நிலப்பரப்புல அதிகமான பெரிய இடம் வந்து சிரியா. இப்போ ஷாமை பொறுத்தளவுல பலஸ்தீன் சின்னது, ஜோர்தான் சின்னது, லெபனான் இந்த பக்கம் சின்னது. அப்ப இந்த பக்கத்தில் உள்ள பெரிய நிலப்பரப்பு என்னது? சிரியா, அதான் அதிகமானது. இப்போ நம்ம இலங்கை என்று வைத்துக் கொண்டால் யாழ்ப்பாணம் இருக்குது, யாழ்ப்பாணத்துக்கு அடுத்தபடி என்ன இருக்குது? கடல், கடலுக்கு அப்புறம் இந்தியா. இந்த கடல் இல்லைன்னு நினைங்க, சிரியா முடிகிற நேரம் கடல் இல்லை, யாழ்ப்பாணத்துக்கு அடுத்த இந்தியாவா? அதே மாதிரி சிரியா முடிகிற நேரம் முடிஞ்ச உடனே துருக்கி தொடங்கிடும், சிரியாக்கு மேல துருக்கி. இப்ப யுத்தம் எங்க நடக்குது? ஹல்ப், அலப்போன்னு சொல்லுவார்கள். அலப்போன்னு சொல்லுவது இலங்கையில யாழ்ப்பாணம் எப்படி மேல இருக்குதோ, சிரியாவுடைய அந்த மேல பகுதி தான் அலப்போ, ஹல்ப். இந்த ஹல்புக்கு மேல, ஹல்பை தாண்டினா துருக்கி. ஏன் இதை சொல்றேன்னா, ஹதீஸ்கள் எல்லாம் இந்த இடத்தோட தான் சுத்தி வரும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க மெப்ப. இந்த ஷாம் என்ற மண்ணை பொறுத்தளவில், இப்ப சவுதியில் இப்படி நின்றோன்னு வைங்க, நின்றா இடது பக்கமா உள்ள மண்ணு தான் ஷாம், வலது பக்கமா உள்ள மண் வந்து யமன். வலது பக்கத்தில் யமன் வந்துடும், இடது பக்கத்தில் ஷாம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினால ஒட்டி சொன்ன அத்தனை விஷயங்களும் அந்த நிலப்பரப்பில் தான் நடக்க போகிறது. இதில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொன்னார்கள். அப்படி என்றால் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. சவுதி இதண்டா இந்த பக்கம் இப்படி நான் நிற்கிறேன், இந்த பக்கம் அப்படி யமன் வலது பக்கம்,
இந்த பக்கம் அப்படியே ஷாம். இந்த ஷாம்ல வந்து நான் சொன்னேன், பலஸ்தீன், ஜோர்தான்ல ஒரு பகுதி, லெபனன்ல ஒரு பகுதி, சிரியா, துருக்கியில சின்ன பகுதி, இது எல்லாத்தையும் ஒட்டி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஷாம் என்று இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஷாமை பற்றி எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் வருகிறது. முதல்ல ஒரு முஸ்லிம் இந்த யுத்தத்தை பற்றி ஏன் வேதனைப்படணும் தெரியுமா? காபத்துல்லாஹ்ல கை வச்சுட்டாங்கன்னு வைங்க, சும்மா இருப்போமா? துடிக்க மாட்டோம், பதற மாட்டோம். அல்லாஹ்வுடைய ஆலயம்டா நமக்குள்ள எந்த பேதமும் பார்க்க மாட்டோம், எல்லோரும் ஒரு அணியில் நிற்போம். காபத்துல்லாஹ் உசுர துறக்க அடுத்த நிமிஷம் நான் நீங்களை யோசிக்க மாட்டோம். மஸ்ஜிது நபவி, மதீனாவும் நமக்கு அப்படி புனிதம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, 3 பள்ளி வாசல்கள் உங்களுக்கு புனிதமானது. ஒன்று பைத்துல்லா, காபத்துல்லா, அடுத்தது மஸ்ஜிது நபவி, அதுக்கு அடுத்தது மஸ்ஜிதுல் அக்ஸா. இது எங்க இருக்குது? ஷாம்ல இருக்குது. அப்ப மக்கா எங்களுக்கு புனிதம், மதீனா எங்களுக்கு புனிதம், அதுக்கு அடுத்தபடியாக புனிதமான இடம் என்ன? இது ஷாம் தான் எங்களுக்கு புனிதம். இது அதிகமான மக்கள் புரிகிறாங்க இல்ல? உலகத்தில் என்ன நிலப்பரப்பு இருந்தாலும் மக்கா மதீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த ஷாம் என்பது எங்க கல்வியில் அப்படி இடம் பெற வேண்டிய இடம். இந்த 3ஐ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஷாம் என்று சொன்ன நிறைய பேர் கவலை வர்றது இல்லை. ஏன் வரலண்டா, மக்காண்டா வருகுது, மக்கா எங்களே, மதீனாடா வருகுது. மக்கா மதீனாவோட வர்றது தான் இந்த ஷாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சிலாயித்து சொன்னாங்க. சஹாபாக்கெல்லாம் உட்கார வச்சு பேசுறாங்க. அல்லாஹ் ஷாமுக்கு அல்லாஹ் செய்த அருள், அல்லாஹ் செய்த பரக்கத்துன்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூல் அப்படி என்றீங்க, எப்படி சொல்றீங்க? ஷாமை பார்த்து ஏன் அப்படி பண்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கண்களால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு காட்டுகிறான். என்ன காட்டுகிறான் தெரியுமா? ஷாமுடைய நிலப்பரப்பில் மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த பூமி என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட பூமி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல குர்ஆன்ல சொல்றான். ஒரு நாள் ராத்திரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் நபவி, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து, காபத்துல்லாஹ்ல இருந்து எங்க கொண்டு போறான்? அக்ஸா பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் அக்ஸாவுல இருந்து மேராஜ் பயணம் கொண்டு போறான்ல. இதுக்கு இஸ்ராண்டுவோம், அதுக்கு மேல போறது மேராஜ். இந்த உலகத்துக்குள்ளேயே பைத்துல் ஹராத்துல இருந்து, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து அக்ஸா வரைக்கும் போனா அதுக்கு பேர் இஸ்லாம், அதுக்கு மேல போறது மேராஜ். அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? சுப்ஹானல்லஸி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், தன்னுடைய அடியான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் கொண்டு போனானே, அவன் பரிசுத்தமானவன் சொல்லி நிப்பாட்டினா பிரச்சனை இல்லை. என்ன சொல்றான் தெரியுமா? பாரக்னா அலா ஹவ்லஹு, அதை சுத்தி நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றானே. பரக்கத்து செய்யப்பட்ட பூமி ஷாம். திருக்குர்ஆனில் நேரடியாக வருகிறது. ஷாம் என்று சொன்னா அது பரக்கத்து செய்யப்பட்ட மண். அமெரிக்காவுக்கு அப்படி வரல, ரஷ்யாவுக்கு அப்படி வரல, ஷாமுக்கு பரக்கத்து செய்யப்பட்டு திருக்குர்ஆனில் நாம நெடிய பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? ஷாமை பார்த்து, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு பரக்கத்து செய்வாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரம் ஷாம் எங்க கையில இல்ல, கிறிஸ்தவர் கையில. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா. ஹதீஸ் நல்லா பாருங்க வாசகத்தை. யா அல்லாஹ் எங்களுடைய ஷாம்ல எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. சஹாபாக்கள் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஷாம் எங்க கையில வரவே இல்லை, ஷாம் கிறிஸ்தவர்கள் கையில. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஷாம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதோட யமன் வாசிகள் இருந்தாங்க. யார் சொல்லலாம்? எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? எங்க ஊருக்கு கேட்க மாட்டீங்களா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா. யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கும் எங்களுடைய யமனுக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத்து செஞ்சிரு யா அல்லாஹ். அதோட வந்து நஜித் வாசிகள், ஈராக் மக்கள் கேட்கிறாங்க. யார் சொல்ல? எங்களுக்கும் கொஞ்சம் ஈராக்குக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் 3 வாட்டி சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா. யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கும் எங்களுடைய யமனுக்கும் பரக்கத்து செய்வாயாக யா அல்லாஹ். 3 வாட்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்த் ஈராக்கை சொல்லவே இல்லை.
எல்லாம் முடிஞ்ச பிறகு ஈராக், ஈரான் பிரதேசம், நஜ்து பிரதேசம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது ஃபித்னாக்குரிய மண்ணு, கர்னு ஷைத்தான், ஷைத்தான் கொம்புகள் முளைக்கிற இடம், அது பூமி குலுக்க வர்ற இடம், அதுக்கு துவா செய்ய இயலாதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ரொம்ப 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 விரும்பின இடம் ஷாம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு காலம் வரும், ஒரு யுத்தம் நடக்கும், அந்த யுத்தம் 3 இடங்களில் நடக்கும் என்றாங்க. ஒன்று ஈராக்கில் நடக்கும் என்றார்கள், அடுத்தது ஷாமில் நடக்கும் என்றார்கள், அடுத்தது யமனில் நடக்கும் என்றார்கள். இன்றைக்கு 3, ஈராக் முடிந்து விட்டது, அதுக்கு மேலேயும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஷாமில் நடக்கிறது, யமனில் நடக்கிறது. சஹாபாக்களில் ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் எந்த சபைக்கு, எந்த படைக்கு நான் போக வேண்டும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஷாமுடைய படைக்கு போன்றார்கள். யா ரசூலல்லாஹ், ஷாமுடைய படைக்கு நான் தவறிவிட்டேன் என்றால் எந்த படைக்கு யா ரசூலல்லாஹ் நான் போக வேண்டும்? யமனுடைய படைக்கு போன்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பியது ஷாம், இல்லாவிட்டால் யமன். ஈராக்கை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் ஷாம் ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால் பரக்கத்து செய்ய, யா அல்லாஹ் இந்த ஷாமுக்கு பரக்கத்து செய்து விடு என்று கேட்டார்கள். யா அல்லாஹ் இந்த யமனுக்கு பரக்கத்து செய்து விடு என்று கேட்டார்கள். சுபஹானல்லாஹ், ஷாமுக்கு செய்யப்பட்ட பரக்கத்து, நபிமார்களுடைய வருகை, இமாம்களுடைய புத்தகங்கள் எழுதப்பட்ட எக்கச்சக்கமான இமாம்கள் எல்லோரும் ஷாம். பேர் குறிப்பிட்டு இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸும் ஷேக் அல்பானி அவர்களால் சஹியாக்கப்பட்ட ஹதீஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த ஷேக் அல்பானி அவர்கள் பிரச்சாரம் செய்த மண்ணு ஷாமுடைய மண்ணு. ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எக்கச்சக்கமான ஃபத்தாவா இப்னு தைமிய்யா மட்டும், மஜ்மூ ஃபத்தாவா மட்டும் 24 வால்யூம்களோடும் அப்படி கிதாபுகள் எழுதி வைத்திருக்கிறார். இங்க தொடங்கினா கிதாப் அங்க முடியும். அப்படி எழுதின அவருடைய வீர பிரச்சாரம் நடந்தது ஷாமில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் நவவி அவர்கள் பிரச்சாரத்தை முடக்கிவிட்ட இடம் ஷாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் பிரச்சாரம் செய்த இடம் ஷாம். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன், பெரும் பெரும் இமாம்கள் என்று யாருடைய பெயரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பிரச்சாரம் செய்த பரக்கத்து பொருந்திய இடம் ஷாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாமை ரசூலுல்லாஹ் சிலாஹித்து சொன்னார்கள். ஷாமுக்கு நிறைய பரக்கத்தை வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த ஷாமை பற்றி இப்படி எல்லாம் சொன்ன ரசூலுல்லாஹ், சிலாஹித்து சொன்ன ரசூலுல்லாஹ் விரலை நீட்டி சொன்னார்கள், இதுதான் கடைசி நாளைக்குரிய அடையாளம் என்றே சொன்னார்கள். அர்துல் மஹ்ஷர் என்றார்கள். மஹ்ஷருடைய பூமி ஷாம், அர்துல் மஹ்ஷர் என்றார்கள். இந்த ஷாம் இருக்கிறது, இது மஹ்ஷருடைய மண் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மஹ்ஷருடைய மண் என்றால் மஹ்ஷர் மைதானம் நினைச்சிடக்கூடாது. மறுமை நாள் நெருங்குற நேரம் நெருப்புகள் எடுக்குமா, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் நெருப்பு எடுக்கும். அந்த நெருப்பு மக்களை தள்ளிட்டே வரும். மக்கள் எல்லோரும் மறுமை நாளுக்கு நெருங்குற நேரம் ஒன்று சேருகிற இடம் ஷாம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்று சொன்னால் இப்பொழுது நாம் ஷாமில் இருந்தே வருவோம். அந்த ஷாமை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னதும் இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்துக்கும் என்ன முடிச்சு போடலாம்?